Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 7th standard English subject la second midterm test November 2025 கான important questions, important synonyms and important antonyms தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குயிக்சாட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டிட் டான் குயிக்சாட் லைக் டு ரீட்? வாட் வேர் தோஸ் புக்ஸ் லைக்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் எஃபெக்ட் டு த திங்ஸ் டான் குயிக்சாட் ரீட்ஸ் ஹேவ் ஆன் ஹிம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், when Don Quixote sees the cloud of dust on the plain in the distance, what does he think causes it? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், what is the reaction of the shepherds when they see that Don Quixote is attacking their ship? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 92ல் ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஹோமோஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நிச்சயமாக இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ஹோமோஃபோன்ஸை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 93ல் ரீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் அண்ட் ரைட் த மீனிங் ஆஃப் த இட்டலைசைஸ்டு வேர்ட்ஸ். ஒன் இஸ் டன் ஃபார் யூ கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஹோமோனிம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94ல் சிலபல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 இருக்குது. இந்த 10லேருந்து நமக்கு ஏதாவது 1 or 2 கொடுத்து நம்ம சிலபல் எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த 10ஐயும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. போயம் 1, த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 104ல் ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஏ கொஸ்டின், when will one get an applause? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் டஸ் நோபல் இம்ப்ரெஷன் மீன்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் லீவ் ஏ நோபல் இம்ப்ரெஷன்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டில் ஏ, வாட் டஸ் ஹீரோயிக் எக்ஸ்பர்ட்ஸ் மீன்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி, ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ நைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அட்வென்ச்சர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி, திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், why should we fight for righteous cause? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 109 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குது. இந்த 7 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி, டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் ஆலிஸ் ஃபாலோ த ரேபிட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வை கான்ட் ஆலிஸ் கெட் த்ரூ த லிட்டில் டோர் இன் டு த கார்டன்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு டஸ் ஆலிஸ் ஃபீல் ஆஃப்டர் ஆல் திஸ் சேஞ்சஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி, திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
வாட் சேலஞ்சஸ் தட் ஆலிஸ் ஃபேஸ் அண்ட் ஹவு டஸ் ஷி ஓவர் கம் தம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. செகண்ட் லெசன் த லாஸ்ட் ஸ்டோன் காவர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 120 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who listen to the chipping sound of the chisel. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் who was working with the hammer and chisel. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் who was the young stone carver. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இது மட்டும் இல்லாமல் how was the old man able to complete his masterpiece. பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க.